ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு சிட்டி இன்டிமேஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான கால் லெட்டர் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடான எக்ஸாம் டீட்டெயில்ஸு, ஸ்டடி நோட்ஸு, ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆர்ஆர்பி chennai.gov.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா வயலட் கலரில் CN நம்பர் 4/2024 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் கிளிக் ஹியர் வியூ ஆர் டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஆர் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த பேஜுக்கு வந்து வரும். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு ஆர்ஆர்பிலேருந்தே உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன போட்டிருந்தீங்களோ அதுதான் போடணும். அதுவும் உங்களுக்கு ஆர்ஆர்பிலேருந்து மெயிலில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து வரும். அது கரெக்டான ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ன்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் அப்டேட் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். போஸ்ட் அப்டேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு ஃபீல்டு ஒர்க்கர், இதில் ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அதில் வியூ வந்து கொடுங்க. நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கர் எக்ஸாமும் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரெண்டுமே வேறு வேறு ஷிஃப்ட்டில் தான் இருக்குது. ஓகே, தென் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த வியூ கொடுத்திங்கன்னா அந்த பெங்களூர் என்ன சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிட்டி மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ஷிஃப்ட் என்னன்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ன்ற பட்டனை எகைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கால் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து வரும். கீழே வந்தீங்கன்னா கால் லெட்டர் டவுன்லோடு மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். டைரெக்டாக வந்து உங்களோட கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கால் லெட்டர் வந்து இருக்கும். இதில் உங்களோட ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, மேல் என்ன, கம்யூனிட்டி என்ன எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டருக்கான கூகுள் மேப்போட லிங்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளிக் ஹியர் டு கெட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டருக்கான கூகுள் மேப்போட டைரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து காமிக்கும். அது எப்படின்னு பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரே வந்து எங்கே அப்படின்னு சொல்லி காட்டிடும். நீங்கள் இதில் ஜஸ்ட்டு டைரெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன்லேருந்து எப்படி அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு டைரெக்டாக காட்டிடும். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து 21 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபாஸ்டராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்து போக முடியும். கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போடுறது நல்லது. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் வந்து 3 ஷிஃப்ட்டாக வந்து எக்ஸாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 7:30க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 11:15க்கு ரிப்போர்ட் பண்ணணும். தேர்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 3 PM நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும். கேட் க்ளோசிங் டைம் பாருங்கள், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 8:30, செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 12:15, தேர்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 4 PM. இதுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும். அதுக்கு மேலே நீங்கள் 1 நிமிஷம் டிலேவாக உள்ளே போனீங்கன்னா கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து விழுவாங்க. அது கூடவே வந்து நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபோட்டோ காப்பியாக ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் ஃபோட்டோ இருக்கக்கூடிய இது வேறு ஏதாவது வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரிஜினல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. கால் லெட்டரில் தான் உங்களோட எக்ஸாம் சென்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வழக்கம் போல் எக்ஸாமினேஷன்ஸுக்கு இந்த வாட்ச்சு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா. அதுதான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டானது. பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மருதாணி வைக்காமல் போகணும்.
ஹென்னா அதாவது மருதாணி வைக்காமல் போகிறது வந்து நல்லது. தென் நீங்கள் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வரும். மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இதில் இருக்குது. 1/3 மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்கும். ஓகே, மார்க் எக்ஸாமோட அதாவது எக்ஸாம்பிள் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணுன்னா ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. தென் வழக்கமான எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ அந்த இது தான் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஆர்ஆர்பி வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து UIDAIயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணி இருந்திருக்கணும். அதாவது அப்டேட்டடாக வச்சுருந்துருக்கணும் ஆதார் கார்டை. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான வீடியோ. எக்ஸாம்ஸ்க்கு வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆர்ஆர்பி சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் எதுவும் நர்வஸ் ஆகாமல் லொக்கேஷன் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்கராக தான் போட்டிருக்காங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் கம்மி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்ஸ் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்டு. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.